ரஜினி ரஜினி மாதிரி எங்க தலைவன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறதுக்கு எங்க தலைவன் நோயாளி கிடையாது. புரியுதுங்களா? நோயாளி இல்ல. யாரு? ஆனா ஊரை விட்டு ஓடிடுவாரா? ஊரை விட்டு ஓடிடுவாரா? ஊரை விட்டு ஓடுறது மோடிங்க. எங்க தலைவன் ஊருக்குள்ளார தான் இருக்காரு, அது வீட்டுக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்காரு. புரியுதுங்களா? சொல்லியிருக்காருல, வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் எங்கிட்ட ஓடுறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அவர் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போனாரு? சிபிஐ இங்க வர வச்சிருக்கலாம்ல பேசாம. அது இன்னும் வீட்ல இல்ல ஆஃபீஸ்ல சிபிஐ இங்க பேசாம வர வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல சார்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஒரு நட்பு வேணும்னா முதல்ல அவங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்க கூப்பிடுறதுக்கு நம்ம போகணும். அதுக்கப்புறம் நட்பு டெவலப் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கூப்பிடுறப்ப அவங்க வந்துருவாங்க. சிபிஐயோட நட்பு. ஆமா. ஏங்க எல்லா இடத்துலயுமே எங்க தலைவர் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் எதிரியா நினைக்கல. எதிரியா நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டுல இல்லாம போயிருக்கு.